7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் மாதிரி ஒன்றுத்துக்கு உதவாத பொருத்தமாக இருக்குது நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த தாவேக்கா. விஜயோடைய கட்சின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான ஒரு கட்சி. விஜயோட கட்சி வந்து ஒன்றுத்துக்குமே வந்து இங்கே எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு நின்று அந்த மக்கள் பிரச்சனையை அணுகி அவர் சரி செஞ்சு கொடுக்காத ஒரு கட்சி. கட்டாயம் காலத்தின் போக்கில் இது அழியும். இவர் வந்து இடுமாவனம் கார்த்திக்கிட்ட நான் எடி பேடி வாங்கினாருங்க டிபேட்டில் போய். கண்ட இடத்துல வாய் வைக்குதுன்னுவாங்க, அடுத்தது எல்லா இடத்துலையும் வாய் வைக்குதுன்னுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவர் வந்து வாய் வைக்காத இடமே இல்லை. யார்? ஐயா நாஞ்சில் சம்பத்து. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாருங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிர் போயிருக்குது. எத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. ஒரு குடும்பம்லாம் தன்மானத்தோட பணம்லாம் வேணாங்குது. ஆனால் இவர் நாஞ்சில் சம்பத்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு இந்த இஷ்யூவில். கூட்டம் இருக்கிறதுனாலே வந்து அது ஓட்டாயிடாதுன்றது தான் எங்களுடைய வாதம். துப்புரவு பணியாளர்களும் போராடினாங்க, அங்கே டிவிகேவுடைய தலைவர் வரல. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இங்கே சென்னையில் வெள்ளத்தில் எல்லா மக்கள் அவதிப்படுறாங்க, அறிக்கையும் வரல தலைவர். மின்வாரிய ஊழியர்கள் போராடுறாங்க. எந்த இடங்களையும் உங்களுடைய கட்சித் தலைவர் போய் நிற்க மாட்டார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு போட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்கள எல்லாரும் இப்போ பஸ் வச்சு கூட்டிகிட்டு பனையூருக்கு போகிறாங்க. பனையூருக்கு போயிட்டு இன்னொன்று முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளம் இருக்குல்ல தண்ணி, அதை வாரிட்டு போகிறாங்க. அதை மொத்தமே வாரிட்டு விஜய் பார்வையிட்டிருக்காங்க. அந்த மழை வெள்ளத்தை வாரின்னு போயிட்டு இதுதாங்க பனையூருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏங்க வெக்க கேடுங்க. இப்படி ஒரு தலைவர் தமிழக அரசியல் கண்டிராத ஒரு நகைச்சுவான கோமாளி தலைவருங்க இவர். 2026 தோத்தார்னா அவருடைய அரசியல் இருப்பு தமிழ்நாட்டில் இருக்காது. வந்து உடனே ஒரு திரைக்காட்சியில் வந்துடுவேன் முதல்வராக வென்றுடுவேன் அப்படின்னா, நீ வென்றுட்ட எங்கள் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? இதில் எந்த துயரில் நீ பங்கேற்றிருக்க? இல்லை இதன் பிறகு எப்படி பங்கேற்பன்னு எங்களுக்கு நம்பிக்கை வரும்? விஜய் அப்படி கேளிக்கையாக தான் போய் பார்க்குறாங்க. அப்படியே அவர் வந்து புரட்சியாளர், அவர் வந்து இந்த நாட்டையே மீட்டுருவார், அவர் வந்து தேவதூதர் அப்படின்னு போய் பார்க்கலங்க. அவர் வந்த உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிட. காவேரியில் அந்த பாலாறுன்றது பால் போல ஆறு ஓடன ஆறு பாலாறு, அது பேர் தான் பாலாறு. அவர் வந்துட்ட உடனே பாலாறு தேனாறு ஓடும். திரை வெளிச்சத்திலே நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் கனவு கனவுல மட்டுமே இது நடக்கும். கனவு கண்டிருக்கும் போது கனவுலேயே நீங்கள் சிஎம்மா தயவு செஞ்சுருங்க. வேற எப்பவும் நீங்கள் சிஎம்லாம் ஆக முடியாது. ராஜஸ்தானிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதவிக்க நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பசு ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நடிகர் விஜய் அவர்களே தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுக்கு அடுத்தா நாஞ்சில் சம்பத் வந்து இணைஞ்சிருக்காரு. ஒரு மிகப்பெரிய அறியப்பட்ட திராவிட பேச்சாளர், தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர். அந்த விஷயத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நீங்கள் நாளைக்கு கட்சி ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் அதில் கொடுக்குறீங்க அப்படின்னா, இது பின்னாடி ஏதாவது ஆஃபர் பேசியிருப்பாங்க அவருக்கு. அதாவது வந்து நம்ம ஊருங்களெல்லாம் வந்து இந்த நாய்ங்களாம் இருக்கும். அப்படி ஒப்பிடுறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கோனா, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். வீட்டில் வளர்க்குறது இல்லை, தெருவுங்களில் சுற்றிட்டு இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? அது இங்கே கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க, அப்படி துரத்தி விட்டால் இங்கேருந்து அங்கே போய் சாப்பாடு போடுவாங்க. துரத்தி விட்டால், அதுவும் அந்த நாய்களுக்கு கூட தன்மானம் இருக்குது, துரத்தி விட்டால் தான் ஓடும் இன்னொரு வீட்டுக்கு. அங்கே சாப்பாடு போடுவாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே வரும். அது என்ன சொல்லுவாங்க, நம்ம கிராமத்துலலாம் பழமொழிக்கு வந்து வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ட இடத்துல வாய் வைக்குதுன்னுவாங்க, அடுத்தது எல்லா இடத்துலையும் வாய் வைக்குதுன்னுவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இவர் வந்து வாய் வைக்காத இடமே இல்லை. யார்? ஐயா நாஞ்சில் சம்பத்து. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாருங்க. இந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிர் போயிருக்குது. எத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிற்குது. ஒரு குடும்பம்லாம் தன்மானத்தோட பணம்லாம் வேணாங்குது. ஆனால் இவர் நாஞ்சில் சம்பத்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு இந்த இஷ்யூவில். இந்த மாதிரி நான் முதல்ல விஜயோடைய கட்சி ஒரு கட்சியாகவே பார்க்கல. அவங்க வந்து இது படம் ஷூட்டிங் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அது கூட்டம் நடத்துறதும், உள்ள அரங்காக இருக்கட்டும், வெளியரங்காக இருக்கட்டும், ரோட் ஷோ, இதெல்லாம் வந்து நான் ஒரு ஷூட்டிங் நடத்தி ஒரு படத்தை வெளியிடுற மாதிரி தான் அந்த கட்சியை நான் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் சீரியஸாக போகுது, கொஞ்சம் நேரம் ஃபைட்டுங்கெல்லாம் கூட போகுது, அதெல்லாம் கூட பார்க்க முடியுது. பல இடத்துல அந்த நிர்வாகி போலும் சேர் மாற்றி எடுத்து அடிச்சிக்கலாம். அப்போது இது வந்து நாங்கள் ஒரு திரைப்படம் மாதிரி தான் பார்க்குறோம் நாங்கள். ஏன்னா அவர் திரைப்படத்திலே பார்த்து பழகிட்டு, அவரும் நடித்து பழகிட்டு, இங்கேயும் அதையே தொடர்றாரு. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அவருக்கு போய் நீ உன்னுடைய வயசு என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன, உன்னுடைய கருத்தியல் என்ன, நீ எப்படியாப்பட்ட தலைவர்களோட பயணிச்சிருக்கிற, இவர் போயிட்டு அங்கே அவருக்கு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாரு, அந்த துண்டு போட்டிருக்காரு, பார்க்கறதுக்கே சகிக்கலைங்க. அப்படி இருக்குது. 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் மாதிரி
ஒன்றுத்துக்கு உதவாத பொருத்தமாக இருக்குது நாஞ்சில் சம்பத்துக்கு இந்த தாவேக்கா. இன்னும் அடுத்து நீங்கள் கட்சி ஆரம்பித்தாலும் உங்கள் கட்சியிலேயே வந்து சேர்ந்து மாநில பொறுப்பு கேட்பார். பரப்புரை செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பரப்புரை செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருக்காங்க பரப்புரை சார்ந்த விஷயங்கள். இவ்வளோ நாள் நம்ம பல பேர் வச்சிருந்த ஒரு குற்றச்சாட்டை என்னென்ன விமர்சனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து ப்ராப்பராக பேச மாட்டாங்க, உங்களுக்கு பேசவே தெரியல. புஷியானந்த் பேசினதாகட்டும் சரி, ஆதவர்ஜனா பேசினதாகட்டும் சரி, அருண்ராஜ் பேசினதாகட்டும் சரி, ராஜ்மோகன் பேசினது கூட எல்லாருமே அந்த விமர்சனத்துக்குள்ளாயிருச்சு. இப்போ நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு, இவ்வளோ நாள் திராவிட மேடைகளில் பேசிட்டு இருந்தவர், அதே வாசனையோடு இங்கே பேசுவாரான்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, நாஞ்சில் சம்பத்துக்கு பேச தெரியுமா? நாஞ்சில் சம்பத் பேசுவாருங்க. மதுரை முத்து பேசுகிறாரு, ஈரோடு மகேஷ் பேசுகிறாரு, வடிவேலு சில நிகழ்வுகளில் பேசுகிறாரு, கவுண்டர்மணி பேசிட்டு இருந்தார், இந்த மாதிரி இப்போ சந்தானம் பேசுகிறாரு, சூரி பேசுகிறாரு, அந்த மாதிரி நாஞ்சில் சம்பத்து பேசுவார். அது ஒரு நகைச்சுவை, அவ்வளவுதான். அதில் இல்லை, நேற்று அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்கள் எடுத்தால் நான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறாரு. அதை ஒரு படத்தில் வந்து மணிவண்ணன் வந்து என்னை வந்து நானே பெருமையாக சொல்லிக்கிறது இல்லை, நான் செட்டி நாட்டில் தொடங்கி குட்டி நாடு வரை எல்லாத்தையும் வந்து நம்ம தான் பார்த்தோம் அப்படின்னுவார் சமையலில். அந்த மாதிரி இவரே சொல்லிப்பார், நான் வந்து சிறந்த பேச்சாளர்னு சொல்லி. யார் சொன்னது? நாதஸே சொன்னான். யார்? நாதஸ் திருந்திட்டான்னு. அந்த மாதிரி கதை. ஏங்க, இவர் வந்து இடுமாவனம் கார்த்திகிட்ட நான் எடி வாங்கினாருங்க டிபேட்டில் போய். இடுமாவனம் கார்த்திக் தம்பிக்கு இவ்வளோ திறமை இருக்குது, தம்பி வந்து நாம் தமிழ்லேருந்து வந்து நீங்கள் வீணாக்க வேணான்னு சொல்லி பேசும்போது, ஐயா நான் 4 கட்சி 5 கட்சிலாம் மாற மாட்டேன், உங்களை எப்போ தாவேக்காக்கு முன்னாடியே மாற மாட்டேன், அதனால் என்னோடய இருப்பை பற்றி ஐயா கவலைப்பட வேணான்னு சொன்னார் இடுமான காத்திரம். பேச்சே இல்லை. அடுத்து உடனே 2 மாதத்தில் ஒரு கட்சி. என்ன சொல்கிறேனே, ஒரு இடமா வாய் வைக்க மாட்டார், போகிற இடம்லாம் அடி வாங்குவார், இதே மாதிரி செருப்படி வாங்குவார். அவருக்குன்னு ஒரு இருப்பே இல்லைங்க. அவருக்குன்னு ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த மாதிரி நகைச்சுவாக பேசுவார். சரி, நம்ம கட்சியில் கொஞ்சம் நகைச்சுவை இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. கொஞ்ச நாள் அங்கேருந்து துரத்திடுவாங்க. துரத்துறதுனால இவரே வந்து என்ன அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி வேறு கட்சிக்கு புதுசாக உதயமாகிற கட்சிக்கு ஏதாவது ஒன்று போவார். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி மல்லை சத்யாவோட நின்று புகைப்படலாம் போட்டு கொடி வெளியிட்டு மல்லை சத்யாவை பற்றி ரொம்ப பெருமையாலாம் பேசியிருந்தார். பாவம், அவரும் நம்மளுக்கு ஒரு நகைச்சுவை கட்சின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாரு. தவிர திடீர்னு ஒரு இல்லை, அவர் கட்சியில் ஏன் சேரலன்னு கேட்டால் தனிப்பட்ட காரணங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்கிறாரு. உதயநிதியை பற்றி, உதயநிதி பிறந்தநாளுக்கு பேசுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு. சோத்தில் மண்ணள்ளி போடுற மாதிரி விஷயங்களை வந்து திமுக பண்ணுச்சுன்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இது எப்படி பார்க்கறது? ஒருவேளை திமுக மேடைகள், நான் என்ன சொல்கிறேன், உதயநிதியை நீங்கள் பேசுகிறீங்க பிறந்த நாளுக்குன்னா, அது எப்படி உங்கள் சோத்துல மண்ணள்ளி போட்டதா இருக்கும்? அப்போ நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்துலையும் இருங்க, ஒவ்வொரு கூட்டத்துலையும் பேசும்போது அப்போ உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இப்போ ஒத்துக்கிறாருங்க. அதுதான், ஒரு கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு ஒரு பேக்கேஜு, ஒரு ரஸ்க்கு, பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து இந்த பெடிகிரின்னு சொல்லுவாங்களா அது, இதெல்லாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இருங்க, நான் ஏன் சொல்கிறேன் இருங்க, சரி பணம்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு இருக்குது. அப்போ இதனால தானே அப்படி சொல்கிறீங்க? உதயநிதியோட கூட்டத்தில் என்னை பேசுறதுக்கு இப்படி என்ன அவமதிக்கப்பட்டு, என்னை வந்து எனக்கு வந்து சரியா மரியாதை, சுபவியான் இப்படி பேசிட்டாரு, அடுத்து இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி பல்வேறு பேர் வாழ கூட்டம். இதெல்லாம் ஒரு கட்சியிலேருந்து போகிறதுக்கு ரொம்ப நகைச்சுவாக இருக்குது. ஒரு கட்சியிலேருந்து போகிறதுக்கு இதெல்லாம் காரணமா? இது காரணமா? உதயநிதியோட வருகை, உதயநிதியோட தலைமை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். கருப்பழிஞ்ச தவறாக பேசிட்டாரு, சுபவியனை ஏழாமல் பேசிட்டாருன்றதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா? இதெல்லாம் காரணம் இல்லைங்க, ஒற்றை காரணம். இன்றைக்கி வந்து ஊடகங்கள் வந்து போய் பேசுகிற மாதிரி, விஜய் கிளம்பிட்டார், விஜய் நின்றுட்டார், விஜய் திரும்பிட்டார், உட்காந்துட்டாருன்னு வந்து ஊடகங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வெளிச்சம். மக்கள் அதை தானே பார்க்குறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. எங்கே பார்ப்பாங்க? கூட்டம் இருக்கிறதுனாலே வந்து அது ஓட்டாயிடாதுன்றது தான் எங்களுடைய வாதம். கூட்டம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, பல்வேறு இடங்களில் கூட்டம் இருக்குங்க, பல்வேறு இடங்களில் கூட்டம் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்லியிருந்தேன். எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் திரும்பும் போது ஒரு ஒயின் ஷாப் இருக்குங்க, பக்கத்தில் ஒரு பழச்சாறு கடை இருக்குது. கூட்டம் வந்து ஒயின் ஷாப்பில் தாங்க நிற்கிது. பார்த்தா 1000 பேர் நிற்கிறான் ஒயின் ஷாப்பில். பழச்சாறு கடையில் வந்து ஒருத்தனும் இல்லை, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. ஆனால் எது உடல் நலத்துக்கு நல்லதுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ கூட்டம் விஜய் பக்கம் போதுறதாங்க, அது கூட்டம் வந்து ஓட்டாகாது. அதை நம்ம சிந்திக்கணும். ஓட்டாகாது, பார்க்கறதுக்கு போகிறான். நான் ஏற்கனவே சொன்னேனே, ஜிபி முத்து வந்தாலும் பார்க்கறதுக்கு போவான், சாதனா வந்தாலும் பார்க்கறதுக்கு போவான், டிடிஎஃப் வாசன் வந்தாலும் பார்க்கறதுக்கு போவான். அதனால் இது ஓட்டாகாது, யார் வந்தாலும் பார்க்கறதுக்கு போவான். ஆனால் உண்மையாக ஓட்டாகும் அப்படின்னா அது என்ன பண்ணோன்னா, களத்தில் நீங்கள் இறங்கி, இந்த மழை வெள்ளத்தில் சென்னையே தத்தளிச்சுது, விஜய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் களப்பணி செஞ்சாரா? இல்லை. எங்கள் அறிக்கை விட்டால் நீங்கள் அறிக்கை வந்து காலகாலமாக டிவிக்கிலேருந்து அறிக்கை மட்டும் தானே, அறிக்கை மட்டும். களத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. துப்புரவு பணியாளர்களும் போராடினாங்க, அங்கே டிவிக்கேவுடைய தலைவர் வரல. சாம்சங் தொழிலாளர்கள் போராடினாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இங்கே சென்னையில் வெள்ளத்தில் எல்லா மக்கள் அவதிப்படுறாங்க, அறிக்கையும் வரல, தலைவர் மின்வாரிய ஊழியர்கள் போராடுறாங்க. எந்த இடங்களையும் உங்களுடைய கட்சித் தலைவர் போய் நிற்க மாட்டார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு போட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அவங்கள எல்லாரையும் இப்போ பஸ் வச்சு கூட்டிகிட்டு பனையூருக்கு போகிறாங்க. பனையூருக்கு போயிட்டு இன்னொன்று முக்கியமாக அதில் என்ன அப்படின்னா, அந்த வெள்ளம் இருக்குல்ல, தண்ணி
அதை வாரிட்டு போறாங்க. அதை மொத்தமே வாரிட்டு விஜய் பார்வையிட்டு விஜய் பார்வையிட்டு அந்த மழை வெள்ளத்தை வாரின்னு போயிட்டு இதுதாங்க பனையூருக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏங்க வெக்க கேடுங்க. இப்படி ஒரு தலைவர் தமிழக அரசியல் கண்டிராத ஒரு நகைச்சுவான கோமாளி தலைவருங்க இவரு. இது எப்படிங்க ஓட் ஆகும் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நாளைய மாற்றமே வருங்காலமே ஜனநாயகனே அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் வந்து ஒரு கொடுக்குறாங்க. ஏங்க 2026 தோத்தாருன்னா அவருடைய அரசியல் இருப்பு தமிழ்நாட்டில் இருக்காது. ஏற்கனவே 2 படம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார் தயாரா. யாருக்கும் தெரியாத தகவல் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. எல்லாரும் வந்து ஜனநாயகம் தான் கடைசி படம்ன்றாங்க. இன்னைக்கு இது மூலயமா நான் பதிவு பண்ணுறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 26 தோத்துட்டாருன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. அடுத்தது கால் ஷீட்டும் கொடுப்பாரு, ஷூட்டிங்கும் போவார், தொடர்ந்து அவருடைய பணியை செய்யறதுக்கு போயிடுவார். யார் தொந்தரவு பண்ணாலும் வீட்டை இழுத்து பூட்டிடுவார், கட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டிடுவார். யாருமே அவர் தொந்தரவு பண்ண முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் புஷியானந்த் ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க வேண்டியதான், இல்லை தனித்தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான். இது ஆனால் காங்கிரஸோட கூட்டணி பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட பல பேர் வந்து விஜய் சந்திச்சுட்டு போறாங்கன்ற மனுஷங்களாம் பார்க்க முடியல. குறிப்பாக இப்போ திமுக கூட்டிலேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சு வந்து முதல்ல ஒரு கட்சிக்கு அடிப்படை கொள்கைங்க. முதல்ல ஒரு கட்சிக்கு அடிப்படை கொள்கை. இதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக ஊழல் கட்சின்னு நிறுவுறீங்களா இல்லையா? திமுக ஊழல் கட்சி, அதுக்கு எதிராக நாங்கள் வந்து சாட்டையை சொல்கிறோம்னு சொல்கிறீங்க. சரி, அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குங்க. செங்கோட்டையன் மீது எல்லார் மேலேயும் உங்கள் கட்சியில் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் கொள்கை சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா இப்போது திமுகவை வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறீங்களா? அப்போது எங்களுடைய கேள்வி, காங்கிரஸ் வாரிசு அரசியலா இல்லையா? விஜயே நெப்போக்கிட்டு தானே சார். அவங்க அப்பா வந்து அது விடுவோம். அவர் தொழில் ரீதியாக இருந்தாலும் விட்டுருவோம். ஏன்னா தொழில் சார்ந்து அப்படியே தொடர்ந்து கூட அவங்க குடும்பம் அந்த தொழிலே இருக்கட்டுங்க. நான் என்ன கேட்குறேன், அரசியல்னு வந்துட்டு பிறகு நீங்கள் திமுக வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ காங்கிரஸ் என்ன அரசியல்? நேரு காலம் தொட்டு வாரிசு அரசியல். மோதிலால் நேருல இருந்து தொடங்குது. 5-6 தலைமுறையாக வந்து இவங்க வாரிசு அரசியல். அதில் பிரியங்கா காந்தி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ இது வாரிசு அரசியல் இல்லையா? அவங்க எல்லார் மேலேயும் ஊழல் வழக்கு இருக்குது. அப்போ இந்த ஊழலுக்கு எதிராக பேச மாட்டீங்களா? அதை வச்சு நான் சொல்கிறாரு பாருங்க, ஊழல் செய்யுங்க. எப்படி சொன்னார்? ஊழல் என்ன செம்மையாக சொன்னார். நல்ல விஷயம். அந்த மாதிரி இது வந்து ஊழல் கட்சின்னு நீங்கள் நிறுவும் போது காங்கிரஸையும் ஊழல் கட்சின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் வந்து ஒரு கொள்கை பிசராத ஒரு தலைவன். திமுக மீது 2G குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா காங்கிரஸ் மீதான இந்த குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா? எல்லாம் கலந்து தானே வரும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். அதில் இப்போ திமுக விமர்சிக்கிற நீங்கள் அதிமுகவையும் காங்கிரஸையும் உங்களோட நிலைப்பாடு என்னன்னு கேட்குறோம். சொல்லுங்கள். யாராவது உங்களுடைய செய்தி தொடர்பாளரோ இல்லை உங்கள் கட்சியோட தலைவர் சொல்லுவாரோ? நீங்கள் இஷ்யூ பேஸில் பேசுகிறதே கிடையாது. நீங்கள் வர்றது சினிமா மாதிரி பேசிட்டு போயிடுறது டைலாகு. நீங்கள் காங்கிரஸையும் அதிமுக என்ன பார்வையில் பார்க்குறீங்க? 2 பேரும் இப்போதைக்கு யார் அதிகாரம் இருக்கும் அவங்கள தான் இப்போ நம்ம எதிர்க்க வேண்டியது கட்டாயம் இருக்கும் அப்படின்ற விஷயம் தொடர்ச்சி அவங்க சொல்லிட்டு இல்லை. அப்படி இல்லைங்க. தவறு யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள தாங்க நீங்கள் எதிர்க்கணும். அதிகாரம் யாருக்கிட்ட அவங்களே இருந்தால் அடுத்த முறை அதிமுக அதிகாரத்துக்கு வந்துச்சு அதிமுக எதிர்ப்பீங்களா? அது சரி, உறுதி கொடுங்க. எதிர்ப்பீங்களா? ஒன்றும் எதிர்க்க மாட்டீங்க. அதனால் வந்து விஜயோடைய கட்சின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடான ஒரு கட்சி. விஜயோட கட்சி வந்து ஒன்றுத்துக்குமே வந்து இங்கே எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கு நின்று அந்த மக்கள் பிரச்சனையை அணுகி அவங்க சரி செஞ்சு கொடுக்காத ஒரு கட்சி. கட்டாயம் காலத்தின் போக்கில் இது அழியும். இப்போ கூட்டணி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க விஜய் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி தவிர்த்து மற்ற எல்லாருமே கூட்டணி சார்ந்த விஷயங்கள் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவி ஓபிஎஸ் உட்பட பல பேர் வந்து விஜயோட கூட்டணிக்கு போவாங்கன்ற செய்திகள்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்குறப்போ நாம் கூட்டணி வைக்காமல் விட்டுட்டோமோ விஜய் கூட அப்படின்ற மாதிரி வருத்தம் நாம் தமிழர் கட்சி இருக்கா? யாருக்கு நாம் தமிழர் இருக்கா? ஏங்க அதாவது ஏன்னா தம்பி வரட்டும் பார்த்துக்கலான்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அண்ணன் முதல்ல இல்லை. அது வந்து ஒரு மாண்புங்க. அது வந்து ஒரு தமிழர் மாண்பு. யார் அரசியலுக்கு வந்தாலும் அண்ணன் நாளைக்கு அண்ணாமலையே கட்சி ஆரம்பித்தாலும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறது வந்து அது ஒரு மாண்பு. நம்ம வந்து இப்போ அண்ணாமலையை பார்த்தா நம்மளுக்கு அவரை திட்டணும் இல்லை அவர் தாக்கணுன்றது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? தனி மனிதனா ஒன்று நம்ம வந்து செய்ய போகிறதே இல்லை. அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறோம். அவர் வந்து எடுத்து வைக்கிற கொள்கைன்னு இருக்குது. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வராரு, வாழ்த்துக்கள், வாங்க வீட்டுக்கு வரேன், வாங்க வாழ்த்துக்கள்னு. வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு பிறகு இந்த வீடு என்னதுன்னா கோவம் வருமா வராதா? அதுதான் அவர் செய்கிறாரு. அரசியலுக்கு வந்துட்டு பிறகு அண்ணா அவரை சந்தித்து உரையாடி இருக்காங்க. இவங்க அரசியல் சூழலை பற்றி இல்லை நம்ம சேர்ந்து இந்த மாதிரி திமுக வீழ்த்தோன்றதை பற்றி பல உரையாடல்களும் நடந்திருக்கு. நடக்கும்போது அண்ணா சொல்கிறாரு, ஈழத்தை பற்றி ஒரு துளி புரிதலும் இல்லை. அங்கே கொல்லப்பட்டிருக்கிற இந்த 1,70,000 தமிழர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் விஜய்க்கு இல்லை. கச்சத்தீவு பிரச்சனை ஒன்றுமே அவனுக்கு தெரியல. இந்த 870 பேருக்கு மேலே மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறத பற்றி சுத்தமாக எதுவுமே இல்லை. குறிப்பாக இவ்வளவு பிரச்சனைக்கும் முதல் புள்ளி எங்கே போடப்பட்டிருக்கு அந்த கோலத்துக்கு அப்படின்னா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பற்றியான புரிதல் துளியுமே விஜய்க்கு இல்லை. காங்கிரஸோட பேசியாரு, புரியுதுங்களா? அப்போ காங்கிரஸோட ஒரு இணக்கமாக போகிறதா இருக்காருன்றதுனால அப்போ தான் அவரை எதிர்க்க வேண்டிய தேவை வருது நம்மளுக்கு.
புரியுதுங்களா? அப்போது விஜய் வந்து இது வந்து நம்ம மண்ணுக்கு துளியும் சம்மந்தமில்லாத ஒரு மருந்து, இது நம்ம மண்ணை நாசப்படுத்துகிற ஒரு அம்மோனியா பொட்டாசியம் மாதிரி வந்து இது இயற்கை மருந்து கிடையாது, இது ஒரு செயற்கை மருந்துன்னு அப்போ தான் தெரியுது அண்ணனுக்கு இல்லை எல்லாருக்குமே அப்போ தான் தெரியும் போது மிக கடுமையாக அவங்கள வந்து விமர்சிக்க வேண்டிய வேலையும் அவங்கள வீழ்த்த வேண்டிய வேலையும் இங்கே இருக்குது. ஏன்னா இல்லைனா இது நாட்டுக்கு ஆபத்தாக மாறும். அதனால தான் வந்து வாங்க வாழ்த்துக்கள்னு சொல்கிறதுல ஒரு மாண்புங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் வந்து எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு இஷ்யூலையுமே தவறாக அவர் மக்களை வழிநடத்துறது, தவறாக இந்த தேசத்தை பற்றியான ஒரு புரிதல் அவருக்கு இருக்கிறது தெரிஞ்ச பிறகு முழுமையாக அவரோட அரசியலை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் அவர் இன்னும் முழுமையாக பேசவே ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ற. எப்போ பேசுவீங்க? துப்புரவு தொழிலாளர் போராடும் போது பேச மாட்டீங்க. ஈழத்தில் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, அரசியலுக்கு வரும்போதே அதை பேசணும்ல, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஒரே ஒரு மாவீரர் நாளுக்கும் ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் வந்துருந்துச்சு. அது சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்பு பாருங்க, மிகப்பெரிய எழுச்சியாக வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. தமிழர் தேசம், தலைவர் பிரபாகரன் அப்படின்றதுலாம் மிகப்பெரிய எழுச்சியாக இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. 2026க்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் இதுதான் சொல்கிறார், 2026 பிறகு யாருமே தலைவர் பிரபாகரன் அவருடைய பேரை உச்சரிக்காத அரசியல் இயக்கங்களே இருக்காது. அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கிட்டு வந்துருக்கோம். ஆல்ரெடி காலமாக தமிழ்நாடு அரசியல் அப்படி தானே இருந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? 80-90களில் இருந்தே பிரபாகரனுடைய பேர்களை உச்சரித்தோம். அந்த தமிழிடம் சார்ந்த அரசியல் பேசிட்டே இல்லைங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சு நான் வந்து நாட்டையே பிடிச்சிருவேன்னு சொல்கிற விஜய் இன்னும் உச்சரிக்கலையே. வெறும் அறிக்கையில் மட்டும் மாவீரர் நாள் சொல்லிட்டா போதுமா? வெறும் அறிக்கையில் மாவீரர் நாள் சொல்லிட்டா போதுமா? அவர்கள் பட்ட அவதியை பற்றி, அவர்கள் பட்ட அந்த அநியாயத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு தலைவன் இருக்கணும்ல. உங்களுடைய கட்சி சார்ந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போய்ட்டு ஐநா சபையில் பேசணும்ல. நான் இருக்கேன், கட்டாயம் இந்த ஈழத்தை நம்ம மீட்போம், அவங்களுக்காக நாங்கள் ஐநா மன்றத்தில் இது வந்து ஒரு இனப்படுகொலைன்னு பேசுவோம், நாங்கள் பதிவு பண்ணோன்னு ஒரு இயக்கம். எந்த இயக்கங்க சொல்லுதீங்க? எந்த இயக்கம் சொல்லுது? விஜய் சொல்லுவார் அதை? ஒரு அறிக்கை விட்டுட்டா மாவீரர் நாள் முடிஞ்சிருது இல்லையா? அப்போ எங்களுக்கு கோபம் வருமா வராதா? எவ்வளோ ஆழ் மனசில் கொதிச்சு போயிருக்கோம் நாங்களே, எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? நீ வந்து உடனே ஒரு திரைக்காட்சியில் வந்துடுவேன் முதல்வராக வென்றுடுவேன் அப்படின்னா, நீ வென்றுட்ட எங்கள் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும்? இதில் எந்த துயரில் நீ பங்கேற்றிருக்க? இல்லை இதன் பிறகு எப்படி பங்கேற்பன்னு எங்களுக்கு நம்பிக்கை வரும்? சிந்திச்சு பாருங்க. அப்போ இது எதுவுமே இல்லாத இவர் வந்து நடக்கிற ஒரு துர்சம்பவம், அதுக்கே வந்து அவர் பங்கேற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. புரியுதா? அவருடைய கட்சியில் நடந்த ஒரு தும்பியல் சம்பவங்க, அதுலேயே அவர் பங்கேற்காதவர் எங்களுடைய இந்த மாதிரியான இழப்புகள் அவர் எப்படி கூட நிற்பாருன்னு நினைக்கிறீங்க? எதனால நிற்க மாட்டார்? பெரும்பாலான இளைஞர்கள், பெண்களோட இது வாக்கும் நம்பிக்கையும் அந்த மாதிரி விஜய் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு நான் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. இப்போது மலேசியாவில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு திரைப்பட ஷூட்டிங்காக போயிருக்காரு. அவர் கூட புகைப்படம் எடுக்கிறதுக்கு மட்டும் லட்சக்கணக்கான பேர் வந்தாங்கங்கிறாங்க. இரவு விடிய 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 வரிசையில் நின்று க்யூவில் நின்று புகைப்படம் எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து அவர் செய்கிற உதவிகள் வந்து யாருக்கும் தெரியாத அளவுக்கு பல்வேறு உதவிகள் அவர் செய்கிறாரு. இந்த நாட்டுக்கே பெருமை சேர்த்துருக்காரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜென்டில்மேன் லிஸ்ட்டில், மிகவும் சிறந்த மனிதர்களுடைய லிஸ்ட்டில் 53வது இடத்துல அஜித்குமார் அவர் இருக்கார். நடிகர்கள்லேயே இன்றைக்கி வந்து விமானம் ஓட்டக்கூடிய அந்த உரிமம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அஜித்குமார் அவர்கள் இருக்கிறார். அப்போ இன்றைக்கி பல்வேறு நடிகர்கள் இல்லாத ஒரு தனித்துவமான ஒரு ஆற்றல் கிளப்ல இருக்காரு. பிஸ்டல் சார்ந்த புரியுதுங்களா? எத்தனையோ விஷயங்களை இந்த அரசாங்கத்துக்கு உதவி இருக்காருங்க. அவர் வந்து ஒரு ஹெலிபேட் ரெடி பண்ணி, ஒரு ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி, இது வந்து ஒரு 60 நிமிடங்கள்ல வேலூர் டு சென்னைக்கு வந்து இதே அறுவை சிகிச்சைக்கு அந்த ஹார்ட்டை கொண்டு போயிடும், அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காரு. இன்னைக்கு பத்மபூஷன் விருது வாங்குறாரு. இப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு இதை விட 3 மடங்கு 10 மடங்கு கூட்டம் கூடும். அவர் கூட்டத்தை விரும்புறதே இல்லை. புரியுங்களா? அது விரும்புறது இல்லை. அவர் கொடுத்த பேட்டியும் அவர் விரும்புறது இல்லை. இதுதான் வந்து மக்கள் நலன்னு சொல்றோம். இதுதான் மக்களுடைய நலன். நீங்க அந்த கூட்டத்தை மக்கள் நலனுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். கடைசியாக எங்க வந்து எங்களை நிறுத்திட்டீங்க பார்த்தீங்களா? 41 உயிர் சாக கொடுத்துருக்கிறீங்க. புரியுதுங்களா? இதன் பிறகு நம்ம இவரை பற்றி நம்ம பேசுறதுனாலே வந்து இப்போ நிறைய பேர் வந்து விஜய் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க, விஜய் வந்து எதுவுமே இல்லைங்கிறீங்க, ஆனால் நீங்கள் விஜய் பற்றி தொடர்ந்து இவ்வளோ பேசுகிறீங்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் வந்து ஒரு ஊடகம்லாம் காலையில் போய் விஜய் வாசலே நின்றுது போல், 10 மணிக்கு அவர் கேட்டு திறந்து விட்டார், கார் சக்கரம் வெளியே வருதுன்னா போடுறான். அப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க. நம்ம அதையும் ஏற்றுக்கணும். இப்போ ஊடகம் அது பண்ணுது அப்படின்னா, ஊடகம் ஏன் பண்ணதுன்னா, ஊடகம் டிஆர்பி நோக்கியும் அந்த வியூவர்ஸ் நோக்கியும் தான் நகருது. அவங்கள பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கான ரெவன்யூ. அதை ஜனங்க பார்க்குறாங்கன்றப்ப அதை அவங்க போட தானே செய்கிறாங்க. அதுதாங்க இந்த சமூகமே கேளிக்கைகள்லையும் இது போன்ற விஷயங்களில் தாங்க வந்து நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகத்தான் புரட்சிக்கு தயார் செய்ய முடியும்னு சொல்லிட்டு லெனின் சொல்கிறாரு. கேளிக்கைகளே போயிடுச்சு இந்த சமூகம். கேளிக்கைகளே நகைச்சுவைகள்லையும் பொழுதுபோக்குகள்லையும் வந்து தலைவனை தேடுது. புரியுதுங்களா? எங்கள் பகுதியில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து ஒரு நாடகம் வைக்கிறோம், அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னா, அங்கே அறிவார்ந்தவர்கள் கொஞ்சம் பேரும் ஒரு பிள்ளைங்க வந்து படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் பேரும் வந்து அந்த நாடகத்தை பார்க்குறாங்க. சர்க்கஸ் நடக்குதுன்னா 1000 பேர் போய் பார்க்குறாங்க. புரியுங்களா? அந்த சமூகம் எப்படி இருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியே தான் விஜய் போய் பார்க்குறாங்க. விஜய் அப்படி கேளிக்கையாக தான் போய் பார்க்குறாங்க.
அப்படியே அவர் வந்து புரட்சியாளர், அவர் வந்து இந்த நாட்டையே மீட்டுருவார், அவர் வந்து தேவதூதர் அப்படின்னு போய் பார்க்கலங்க. அவர் வந்த உடனே எல்லா பிரச்சனையும் சரியாயிட. காவேரியில் அந்த பாலாறுன்றது பால் போல் ஆறு ஓடன ஆறு பாலாறு, அது பேர் தான் பாலாறு. அவர் வந்துட்ட உடனே பாலாறு தேனாறு ஓடும் அப்படின்றதுக்காக போய் பார்க்கல. அவரே வந்து விஜய் இப்போ சமீபத்தில் பேசினப்போ நம்ம பாலாறில் வந்து 4000 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்து வேணால் மணல் வந்து அள்ளி கொள்ளடிச்சிருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஆனால் அது சார்ந்த எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கேஸோ எதுவுமே அவர் போடவே இல்லை. இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன், அறிக்கையும் ஒரு இந்த பைட் மாதிரி பேசுறதுலையுமே அவர் போயிடுவார். அதுக்காக நீங்கள் என்ன மாற்றத்தை முன்வைப்பீங்கன்னு பேசணும்ல. 4000 கோடி பாலாறில் ஊழல் நடந்திருக்கு, மண் இவ்வளோ திருடப்பட்டிருக்கு, இந்த ஆறு இவ்வளோ கண்டமாக இருக்குது, இதை நாங்கள் வந்து இப்படி சரி பண்ணுவோம், இந்த அமைச்சர் இது காரணம், இவரை உள்ள தூக்கி வைப்போம். புரியுதுங்களா? பேரே அவர் வரைக்கும் சொன்னார். புரியுதுங்களா? இந்த அரசியல்வாதி இது காரணம். இப்போ 4000 கோடி எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சென்னையில் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் யார், யாரோட பீரியடில் அது வந்தது, யாரோட பேரில் அது டெண்டர் ஆகிருக்கு, இதெல்லாம் நாங்கள் வந்து தரவுகளோடு எடுத்து சொல்லுவோம். நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு எந்த அமைச்சரோட பேராவது உச்சரிச்சிருக்கீங்களா? இவர் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, இவர் இதை திட்டிருக்காரு. நீங்கள் கரூரில் பேசுகிறப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் யாரை சொல்லணும்னு தெரியும், அவரோட பேர் உங்களுக்கு சொல்ல தெரியல. கரூரில் பேசும்போது மொத்தமாக திசை திருப்புறீங்க, மக்களை திசை திருப்பி இந்த இந்த ஊடக வெளிச்சத்திலேயே நம்ம அப்படியே திரை வெளிச்சத்திலேயே நம்ம வந்து வெற்றி பெற்றலான்னு கனவு கண்டுறீங்க. கனவுல மட்டுமே இது நடக்கும். கனவு கண்டிருக்கும் போது கனவுலேயே நீங்கள் சிஎம்மாக தயவு செஞ்சு இருங்க. வேறு எப்பவும் நீங்கள் சிஎம்லாம் ஆக முடியாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, நிறைய இளைஞர் பட்டாளங்கள் இருக்குன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியுதுல்ல. நம்ம அதை நம்ம அப்படியே புறந்தள்ளி விட்டு போயிட முடியாது. ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் அதான் சொல்லி தப்போ சரியோ, ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குன்ற அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. இல்லை சொல்லிட்டு அந்த கூட்டம் கேளிக்கைகளுக்கான கூட்டம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணா நேரத்துக்கு எனக்கு நன்றி. நன்றி.